ஓம் நமச்சிவாய. என் அன்பு குழந்தையே, என்ன யோசனை? ஏன் இந்த பெருமூச்சு? உன்னை பற்றியா, உன் குடும்பத்தை பற்றியா, ஊரை பற்றியா, நாட்டை பற்றியா, அல்லது உலகை பற்றியா? எல்லாம் எனக்கு தெரியாதா? உன்னை விட உன்மேல் எனக்கு பொறுப்பும் அக்கறையும் அதிகம். உன்னை காத்தவன் காப்பவன், இனிமேல் உன்னை காக்க போகிறவனும் நானே. எல்லாவற்றையும் உன் தலையில் ஏற்றிக்கொள்ளாதே. என்னிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. இவ்வுலகிலுள்ள மனிதர்களும் அவர்களின் குணமும் மனமும் சூழ்நிலையும் மாறலாம். ஆனால் என் அன்பும் அக்கறையும் ஒருபோதும் மாறாது. எப்போதும் உனக்கு என்னிடம் மட்டுமே பூரண உரிமை உண்டு. மற்றவரிடம் உரிமை உண்டென்று நீ நினைத்தால் அது உன் தவறு. உன் மனதிலுள்ள பாரங்களை எல்லாம் இப்பொழுதே என்னிடம் தந்துவிடு. உனக்காக அத்தனையையும் நான் சுமக்கிறேன். நான் உன் மனதில்தான் எப்போதும் இருக்கிறேன். எப்போதும் உன்னிடம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என் வார்த்தைகளை கேட்க மறுக்கிறாய். ஒரு நிமிடம் கண்களை மூடி உன் மனதிற்குள் கேட்கும் என் குரலை நிதானமாக கேள். அதன்படி நட. உனக்கு நன்மை மட்டுமே உண்டாகும். எத்தனையோ விதமாக நான் உன்னுடனேயே வாழ்கின்றேன். நீ புரிந்து கொள்ளாவிட்டாலும் உன்னோடு நான் இருப்பது உறுதி. இதில் எந்த மாற்றமும் இல்லை. நீ எந்த நிலைமையில் எங்கே இருந்தாலும் அங்கே உன்னை காக்க நான் வருவேன் என்று இந்த நொடி உனக்கு நான் வாக்களிக்கின்றேன். என் பிள்ளையே, கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது. நடந்தவைகளை நீ ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் உன் எதிர்காலங்களை உன்னால் மாற்றியமைக்க முடியும் அல்லவா? இப்பொழுதே இந்த கணமே என்மேல் பாரத்தை போட்டு இறுதியான முடிவினை உறுதியாக எடு. மண்ணில் புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு. வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வது உண்டு. வெறும் தோல்விகளை கண்டு நீ சோர்ந்து போனால் உனக்காக காத்திருக்கும் அழகிய வாழ்க்கையை யார் வாழ்வது? யார் யாரோ சொல்வதை எல்லாம் அப்படியே ஏன் நம்புகிறாய்? நான் மீண்டும் உனக்கு சொல்கிறேன், உனது வாழ்க்கை என் பொறுப்பு. நீ என்னை நம்பிவிட்டாய். உன்னை காக்க வேண்டியது என் கடமை. எதை நீ அதிகம் விரும்புகிறாயோ அதை நீ விரைவில் பெறப்போகிறாய். ஏன் என் வாழ்வில் மட்டும் இத்தனை கஷ்டங்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்காதே. காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை. கஷ்டங்களை கடந்து செல்பவனே வாழ்வின் மகத்துவத்தை பெறுகின்றான். என்றும் நீயாகவே இரு. உன்னிடம் இருக்கும் உண்மையும் நேர்மையும் மட்டுமே நான் அதிகம் நேசிக்கிறேன். உனக்கொன்று தெரியுமா? உண்மைக்கு என்றுமே மகத்தான சக்தி உண்டு. அதை எவராலும் மாற்றிடவோ மறைத்திடவோ இயலாது. உண்மையை அழிக்கும் சக்தி எவருக்கும் இல்லை. உன்னுடைய இந்த உண்மைக்கும் நேர்மைக்கும் பரிசாக நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உனக்கு இதுவரை எதுவும் செய்யவில்லை என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. உனக்கே தெரியாமல் பல ஆபத்துகளிலிருந்து நான் உன்னை பாதுகாத்திருக்கிறேன். என்னை விட இவ்வுலகில் உன்மேல் அன்பையும் அக்கறையும் காட்ட எவராலும் முடியாது. யாரும் உன்னை மதிக்கவில்லை, உன் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கவில்லை, உன்னை உதாசீனப்படுத்துகிறார்கள் என்று ஒரு நொடி கூட நீ வருந்தாதே. உனக்கு மரியாதை கிடைக்கவில்லை என்று நீ உணரும் இடத்திலிருந்து சற்று ஒதுங்கியே இரு. நாளை உன் மதிப்பு தெரிந்த பின்பு அவர்களே உன்னை தேடி வருவார்கள். நான் அவர்களுக்கு தெரிய வைப்பேன். அதுவரை சற்று பொறுமையாயிரு. பொறுமை ஒரு கசப்பான செடிதான். ஆனால் அது தரும் பழம் இனிப்பானதாகும். பொறுமை ஒருபோதும் தோல்வி அடையாது. கோபத்தை உன் கட்டுப்பாட்டிற்குள் வை. மனதை ஒரு நிலைப்படுத்து. சந்தோஷத்திலும் சரி, சோகத்திலும் சரி,
அமைதியாயிரு, ஏனெனில் என் நிலையிலும் அமைதி ஒன்றே நிலையானது. என் தங்கமே, உன் வாழ்வில் உண்மையும் அன்பும் நிறைந்திருந்தால் எப்போதும் உன் வாழ்வு மகிழ்ச்சியாகவே இருக்கும். நல்லதை உனக்கு யார் போதித்தாலும் அதை அலட்சியப்படுத்தாமல் மனப்பாடம் செய்துவை. அது உன் மன குழப்பத்திற்கு மருந்தாக உதவும். உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் பிரார்த்தனை செய். மற்றவரிடம் உதவி என்று கேட்பதற்கு முன்பு என்னிடம் பிரார்த்தனை செய். உனக்கு வேண்டிய உதவியை உன்னை தேடி வர செய்வேன். பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான். ஆனால் நடக்கவே நடக்காத விஷயத்தையும் நடத்தி காட்டும் வலிமை உடையவை அவை. அதனால் முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய். நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும். ஓம் நமச்சிவாய.